அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மா யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு மா யுضلிலுஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்களும் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியார்களும் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நாம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறை திருக்குர்ஆனில் 23வது அத்தியாயம் 1வது வசனத்தில் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தோம் என்றால் நாம் வெற்றி பெற்று விடலாம். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தோம் என்றால் வெற்றி மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிரியமான ஒரு நபராகவும் நம்மால் மாறிவிட முடியும். முஸ்லீமில் 5178 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, அல் மூமினுல் கவியு, பலமான இறை நம்பிக்கையாளர் பலகீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் ஆவார். அப்ப நம்பிக்கை கொண்ட அடியார்களில் பலமான உறுதியான இறை நம்பிக்கை கொண்டவர்களும் இருப்பார்கள். உறுதியற்ற பலகீனமான இறை நம்பிக்கை கொண்டவர்களும் இருப்பார்கள். இதில் யார் உறுதியான பலமான இறை நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிரியமான நபராகவும் இருப்பார்கள். சரி, நம்ம எப்படி நம்முடைய இறை நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன எல்லா விஷயங்களையும் நாம் உறுதியாக சந்தேகம் இல்லாமல் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் வெறுக்கக்கூடிய விரும்பாத ஆசைப்படாத அந்த நரகத்தை நாம் கண்ணால் கண்டோமா என்று கேட்டால் நாம் யாரும் அந்த நரகத்தை கண்ணில் பார்க்கவில்லை. ஆனால் நரகம் ஒன்று உள்ளது, அதில் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாமல் தன் மனோ இச்சைப்படி வாழக்கூடியவர்களை அந்த நரகத்திற்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கை நாம் ஆழமாக அந்த நரகத்தின் மீது வைக்க வேண்டும். அந்த நரக நெருப்பு என்பது சாதாரண ஒன்றல்ல. இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பே போதும். நம்மை மட்டுமல்ல, நாம் ஆசையாய் விரும்பி கட்டிய வீட்டை கூட அழித்து நாசமாக்கக்கூடிய அந்த பவர் இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்புக்கே அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். இதுக்கு உதாரணம் எங்க தேட வேண்டியதில்லை. அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ விபத்து, லாஸ் ஏஞ்சல்ஸ், அந்த தீ விபத்தின் காரணமாக ஏராளமான உயிர்கள் மட்டுமல்ல, ஆசையாக விரும்பி தேர்வு செய்த கட்டப்பட்ட வீடுகள் கூட அந்த நெருப்பு நாசமாக்கி சாம்பலாக்கி விட்டதை நாம் செய்தித்தாள்கள் மூலியமாக இன்னும் பல்வேறு தகவல் மூலியமாக நாம் பார்த்தோம். அதிலும் ஒரு நபருடைய வீடு என்பது 10,000 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட வீடு. ஒரே ஒரு நபருடைய வீடு 10,000 கோடிக்கு கட்டினார்.
ஆனால் இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த 1% அந்த நெருப்பு அதை நாசமாக்கி விட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு பெண்மணி, அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. தன்னுடைய குழந்தைகள் அருகாமையில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய செல்வந்தராக நான் வாழ்ந்தேன், ஆனால் சில நாட்கள் சில நிமிடங்களில் நெருப்பு பற்றி கொண்டு என்னுடைய பொருளாதாரம் நாசமாகிவிட்டது என்று கண்ணீர் சிந்தி அழுகின்றார்கள். நம்ம அல் ஜசீரா நியூஸ் சேனல் அறிஞ்சு வச்சிருப்போம். பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த இன படுகொலையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நியூஸ் சேனல் தான் அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய நியூஸ் சேனல். இப்படி இந்த உலக நெருப்பே நம்மையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அழிக்கக்கூடிய அந்த வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது. ஆனால் மறுமை நெருப்பு, மறுமையுடைய நெருப்பு என்பது இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை காட்டிலும் 69 மடங்கு அதிக பவர் வாய்ந்தது. சற்று சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த நரக நெருப்பு இந்த உலக நெருப்பை காட்டிலும் 69 மடங்கு பவரானது என்றால், ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த உலக நெருப்பை காட்டிலும் மறுமையுடைய அந்த நரகத்தினுடைய நெருப்பு 69 மடங்கு பவரானது சொல்றாங்க, கேட்கிறோம். அப்படி அல்ல, உறுதியாக அதன் மீது என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். ஓ, மறுமையுடைய நெருப்பு நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை காட்டிலும் மிக வலிமையானது, பவரானதா? ஏதோ சொன்னாங்க கேட்டாங்கன்னு அல்ல, ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? வெற்றி அடைய முடியும். அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடுக்கிடும் ஒரு சத்தம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், இது என்ன சத்தம் என்று நீங்கள் அறிவீர்களா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும் என்று சொன்ன உடனே அல்லாஹ் நரகத்தில் ஒரு கல்லை போட்டான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக? 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த கல்லை போட்டு இப்பதான் 70 ஆண்டுகளுக்கு அந்த பயணம் செய்து இப்பதான் அதனுடைய அடித்தட்டை அடைந்தது. அதனுடைய சத்தம் தான் இந்த சத்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதன் மீது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நரகம் ஒன்று உள்ளது, அந்த நெருப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதனுடைய ஆழத்தை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் மீது நம்ம என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நாம் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, நாம் ஆசை வைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நாம் கண்ணால் கண்டதில்லை என்றாலும் கூட சொர்க்கம் ஒன்று உள்ளது. அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யாரெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் இன்பகரமான வாழ்க்கையில் உயிரோடு வாழ்வோம் என்று நம்பிக்கையை நாம் உறுதியாக வைக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தின் மீது உறுதியாக ஆழமாக நம்பிக்கை வைத்தோம் என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழகாக மாறிவிடும். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் இந்த காரியத்திற்கு பகரமாக அல்லாஹ் நான் உயிரோடு என்றென்றும் வாழக்கூடிய சொர்க்கத்தில் என்னை புகழச் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை நமது உள்ளத்தில் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, எந்த ஒரு அமல்களை செய்தாலும் பெருமை நம்மிடம் வந்துவிடாது. ஏனென்றால் பெருமை கொண்டோம் என்றால் நாம் நேசிக்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய சொர்க்கத்திற்கு என்ன செய்ய முடியாது? நம்மால் நுழைய முடியாது. அதே போன்று நரகத்தின் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் பெரும் பாவங்களை செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து வாழ்ந்து விடுவோம். அல்லது தெரியாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் ஏதோ ஒரு பாவம் செய்திருந்தோம் என்றால் அல்லாஹ் நரகத்தின் மூலியமாக நம்மை தண்டித்து விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருந்தது என்றால், அப்ப அந்த செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் நம் பாவத்தை அதிகமாக பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக நாம் மாறி விடுவோம். இன்னும் அந்த சொர்க்கத்தின் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் ஆசையும் வைக்க வேண்டும் என்றால், முஸ்லிம்ல 3858 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. உமேர் பின் அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது
எதிரி படையினர்கள் நெருங்கி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், இணை வைப்பாளர்கள் நெருங்கி வந்த உடனேயே வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனே உமைர் பின் அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கமா என்று கேட்டு அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் ஆஹா ஆஹா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, நீங்கள் ஆஹா ஆஹா என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அது ஒன்றுமில்லை அல்லாஹ்வின் தூதரே, அந்த வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். எப்படியாப்பட்ட ஆசை பாருங்க. சொர்க்கத்தை உமைர் பின் அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணில் பார்த்தார்களா? கண்ணில் பார்க்கல. அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரே காரணத்திற்காக நம்பிக்கை கொண்டு அந்த சொர்க்கத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையை வைத்தார்கள் அல்லவா? அதை போன்று நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போன்று சொர்க்கத்தின் மீது நம்ம ஆசையை வைக்க வேண்டும். சரி, அவர்கள் ஆசையை மட்டும் வைத்தார்களா என்று கேட்டால், அதை விரும்பி ஆசையை வைத்து அந்த சொர்க்கத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நேசித்து அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பேரிச்சம்பளம் தூக்கி எறிந்து விட்டு, அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடக்கூடிய நேரம் கூட மிக அதிகமான நாட்கள் இந்த உலகத்தை நான் வாழணும் என்று எண்ணிக்கொண்டு பேரிச்சம்பளத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்த எதிரி படையினர் சென்று போரிட்டு வீர மரணம் அடைந்தார்கள். எந்த அளவுக்கு உமைர் பின் அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சொர்க்கத்தின் மீது ஆசை பாருங்க. சொர்க்கத்தை கண்ணுல பார்க்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரே ஒரு அந்த வார்த்தைக்காக, அந்த ஒரே ஒரு நபி மொழிக்காக அந்த எதிரி படையினரும் சென்று போரிட்டு வீர மரணம் அடைந்தார்கள். நாமும் சொர்க்கத்தை கண்ணில் காணவில்லை என்றாலும் கூட பல நபிமொழிகள் இருக்கிறது. பல திருக்குரான் வசனம் நம்மிடம் திருக்குரான் இருக்கிறது. அந்த வசனத்தில் நபிமொழிகளில் சொர்க்கத்தை பற்றி ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப அந்த செய்தியை படித்தாலும் கேட்டாலும் அந்த சொர்க்கத்தின் மீது நம்ம ஆசையை வைக்க வேண்டும், விரும்பணும், நேசிக்கணும். இப்படியாப்பட்ட சொர்க்கவாதிகள் நானும் ஒருவனாக இருக்க வேண்டுமே என்று மிக அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும், ஆசை வைக்க வேண்டும். சும்மா எதை சொல்றாங்க ஒரு பேரளவில் நம்புவோம். சில சகோதரர்கிட்ட பேசும் பொழுது, சில சகோதரிகிட்ட பேசும் பொழுது மறுமை நாள் இருக்குன்னு சொல்றாங்க, சொர்க்க நரகன்னு சொல்றாங்க பேசுறாங்க. இப்படிதான் சொல்றாங்க. நம்ம சொன்னாங்க பேசுறாங்கல்ல, இருக்குதுன்னு சொல்லணும். மறுமை நாள் ஒன்று உள்ளது, சொர்க்கம் ஒன்று உள்ளது, நரகம் ஒன்று உள்ளது என்று நாம் சொல்லக்கூடிய சொல்லிலேயே எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த சொல்லே வெளிப்படுத்தும். ஆமா இருக்குது, நமக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, அடிச்சு ஆழமாக பேசணும், ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தான் திருமறை திருக்குறானில் சொல்கின்றான், அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பினோர் என்று சொல்பவர்கள் மனிதர்கள் உள்ளனர், ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல என்று அல்லாஹ் கூறுகின்றான். எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை! அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினோர் என்று கேட்டால் ஆமா நம்புறோன்னு சொல்லுவாங்களாமா, ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப நம்ம இந்த பட்டியலில் என்ன செய்யக்கூடாது, இந்த பட்டியலில் நாம் வந்து விடக்கூடாது, உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் மீதும் இறுதி நாளின் மீதும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், புகாரில 4418 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்ற அந்த செய்தியை படிக்கும்பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். காப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் இஸ்லாத்தில் நடந்த எல்லா போர்க்களத்திலும் கலந்து கொண்டார்கள், 2 போர்க்களங்களை தவிர. அதில் முதல் போர்க்களமான பத்ர் போர்க்களத்தில் காப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் என்ன செய்யல, கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் பத்ர் போர்க்களம் என்பது அந்த வியாபார கூட்டத்தை வழிமறைக்கத்தான் சென்றார்கள், அது போராக மாறிவிடுகிறது.
இதன் காரணமாக பல நபி தோழர்கள் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதில் ஒருவர் தான் கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள். அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்றாங்க, நான் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் போனதை நினைத்து நான் வருத்தப்படவில்லை என்று. அதைவிட அக்கபா உடன்படிக்கையில் நான் இருந்தேன். ஆனால் பத்ர் போர்க்களம் என்பது மக்களிடத்தில் பிரபலமாகிவிட்டது. பிரபலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உமேர் பின் அல் குமாம் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் அதிகமாக பேசுவோம், நினைவு கூறுவோம். ஆனால் அந்த போர்க்களத்தில் கூட, அந்த பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் வெற்றியை தந்தான் அல்லவா, அந்த பத்ர் போர்க்களத்தில் தான் உமேர் பின் அல் குமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள். பல நபி தோழர்கள் அந்த பத்ர் போர்க்களத்தில் ஷஹீத் அடைந்தார்கள். அதற்கு பிறகுதான் வெற்றியே கிடைத்தது. அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் கூற வேண்டும். சரி, கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் அது மக்கள் எல்லாம் பிரபலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு அதை விட அக்கபா உடன்படிக்கை நான் கலந்தேன் அல்லவா, எனக்கு அதுதான் பெருசு, நான் அதைத்தான் நினைத்து சிறப்பாக நினைக்கிறேன் என்று கஅப் இப்னு மாலிக் ரலி கூறுறாங்க. பிறகு தபுக் போர்க்களத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு போர்க்களத்துக்கு செல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் பாசாங்கு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையாகவே அந்த சூழ்நிலையை மக்களிடம், போருக்கு கலந்து கூடக்கூடிய அந்த மக்களிடம் வெளிப்படையாக பேசிடுவாங்க. அப்ப என்ன நேரம் என்று கேட்டால் கடுமையான வெயில்னால நேரம். கடுமையான வெயில் நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களுக்கு உத்தரவிடுகிறார்கள், மிக நீண்ட தூரம் நாம் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது தபுக் போருக்காக, உங்களுடைய வாகனத்தையும் ஆயுதத்தையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா தோழர்களும் தன்னுடைய வாகனங்களையும் ஆயுதங்களையும் தயார் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் 2 ஒட்டகம் வைத்துள்ளார்கள். இதற்கு முன் இருந்ததை விட உடல் ரீதியாக பலமாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாகவும் இருந்தார்கள் கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள். அப்ப எல்லாரும் தயாராகும் பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லட்டும், நம்மளிடம் வலுவான ஒட்டகம் இருக்குல்ல, பின்னாடி நாம் சென்று அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு வாகனத்தை தயார் செய்யாமல் இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரிடம் தபுக் போர்க்களத்திற்காக அதிகாலையில் செல்றாங்க அந்த போர்க்களத்திற்கு. அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலி மறுநாள் என்ன செய்யலாம், வாகனத்தை தயார் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளலாம் என்று மறுநாள் கலந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் அடுத்த நாளும் என்ன செய்யவில்லை, அவர் வாகனத்தை தயார் செய்து வைக்கவில்லை. அடுத்த நாள் கலந்துக்குவோம், சாயங்காலம் போவோம், காலையில போவோம், இப்படி எண்ணி எண்ணி அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை நினைத்து அவர் கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். நான் என்ன செய்வது, அந்த போர்க்களத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாம போயிடுச்சு, அல்லாஹ் நாடி விட்டான், என்ன செய்வது என்று வருத்தம் அடைகிறார்கள். அப்ப அந்த மதீனா நகரில் அந்த பகுதியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால், முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய, யார் முனாஃபிக் என்று சந்தேகப்பட்டார்களோ அவர்கள் மட்டும் அந்த உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், யார் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சலுகை வழங்கப்பட்டுள்ளதோ அந்த நபர்கள் மட்டும் அந்த பகுதியில் உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்களும். அதை பார்க்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறார்கள். இப்படி நடந்துருச்சே, என்னால் தபுக் போருக்கு போக முடியாமல் போயிடுச்சு என்று வருத்தத்தோடு அவர்கள் அந்த ஏரியா சுற்றி வர்றாங்க. அதுவும் மற்ற போர்க்களத்தை விட இந்த தபுக் போர்க்களத்தில் அதிகமான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் அந்த செய்தியில் சொல்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வகி செய்தி அறிவித்து இன்னார் இன்னார் வரல, இவங்கெல்லாம் வரலன்னு சொல்லி வகி செய்தி அறிவித்தலை தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம், தபுக் போர்க்களத்துக்கு கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் இருந்தும் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபுக் போர்க்களத்துக்கு சென்ற உடனே எங்க கஅப் இப்னு மாலிக், அவரை காணோம் என்று தன் தோழரிடம் கேட்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக கஅப் இப்னு மாலிக் ரலி இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு தோழர் சொல்கிறார்,
அவர் புது ஆடை அணிந்து கொண்டு அந்த பகுதியில் உலா வந்து கொண்டிருப்பார் என்று சொன்னோடனே முஆத் இப்னு ஜபல் ரலி அங்க இருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலி சொல்றாங்க, அவரை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க, அவரிடம் நாங்கள் நன்மையே அறிந்து வைத்திருக்கின்றோம், இப்படிலாம் அவரை பத்தி குறை சொல்லாதீர்கள் என்று அந்த தபூக் போர்க்களத்தில் அந்த மைதானத்திலேயே முஆத் இப்னு ஜபல் ரலி அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலி பற்றி நற்சான்றிதழ்கள் கூறுகின்றார்கள். அப்ப தபூக் போர்களும் முடிவடைகிறது. இந்த செய்தி கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்களுக்கு கிடைக்கிறது. தபூக் போர்களும் முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் தன்னுடைய உறவினர்கள் தனக்கு நெருக்கமான நபரிடம் ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தபூக் போர்க்களத்தை முடித்துவிட்டு இங்கே வந்துடுவாங்க, ஏன் போருக்கு வரல என்று கேள்வி கேட்பார்கள். இதுக்கு நம்ம என்ன சொல்வது என்று பல உறவினர்களை சந்தித்து ஆலோசனை கேட்டு சில விஷயங்களை புனைந்து வைத்திருக்கின்றார்கள், என்ன சொல்லலாம்னு புனைந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்கி வந்து விட்டார்கள் என்று தகவல் வந்தவனே அவர் எதை சொல்லலாம் என்று எண்ணி புனைந்து வைத்திருந்தாரோ அவெல்லாம் விட்டு விடுகிறார், மறந்து விடுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு போர்க்களத்திற்கு சென்றாலும் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத் தொழுது விட்டு பிறகுதான் இல்லத்திற்கு செல்வார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளியில் 2 ரக்காத் தொழுது அமர்கின்றார்கள். அப்ப யாரெல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து அவர்களுக்கு உண்டான காரணத்தை சொல்கின்றார்கள். வெளிப்படையாக சொல்லக்கூடிய செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து அதற்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஏன்னா உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறது அல்லாஹ் தான் அறிவான். வெளிப்படையாக சொல்லக்கூடிய செய்தியை வச்சு சரி நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான நபர்கள் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலி அவங்க வர்றாங்க, வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு, அந்த கோபமா வலைக்கும் சலாம் சொல்லுவோம் அல்லவா, அந்த கோபத்தோடு அந்த முகத்தோடு சலாம் சொன்னார்கள் என்று கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் அந்த புகாரில 4418 என்ற செய்தியில் படித்து பார்த்தா இருக்கும். அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலி கேட்குறாங்க, உங்களோட வாகனம் இல்லையா, ஏன் நீங்க அந்த போர்க்களத்துக்கு கலந்து கொள்ளல, நீங்க வாகனத்தை தயார் செய்து வைக்கவில்லையா என்று கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு முன் இருந்ததை விட உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நான் பலமாகத்தான் இருந்தேன், இருந்தும் இந்த போர்க்களத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, என் மேல்தான் தவறு என்பதை கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்கின்றார்கள். அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலி சொல்றாங்க, இந்த இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தால் எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாத திறமையை எனக்கு வழங்கி இருக்கிறான், இந்த இடத்துல வேற ஏதாவது இருந்திருந்தா என்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி வேற ஏதாவது காரணத்தை சொல்லியிருப்பேன். ஆனா அந்த இடத்துல இருக்கிறது யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல். நான் பொய்யாக ஒரு காரணத்தை சொல்லி வஹீன் மூலியமாக நான் சொன்ன பொய்யை அல்லாஹ் அறிவித்து விட்டால் எனது நிலைமை என்னவாகும், எப்படி நம்பிக்கை பாருங்க. அல்லாஹ் வஹீன் மூலியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பொய்யை சொன்னேன் என்றால், வஹீன் மூலியமாக அறிவித்து விட்டேன் என்றால் எனது நிலைமை என்னவாகும், எப்படிப்பட்ட நம்பிக்கை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் உண்மையை சொன்னார்கள், அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலி அவர்களுக்கு சொன்னாங்க. அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலி வெளியில வர்றாங்க. பனு சலிமா அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கஅப் இப்னு மாலிக் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நீங்க ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாமல்ல, வேற ஏதாவது காரணத்தை சொல்லியிருக்கலாமல்ல. இப்படி தொடர்ச்சியாக பேச பேச கஅப் இப்னு மாலிக் ரலி அவங்க சொல்றாங்க, பேசாம ரசூலுல்லாஹ்ட்ட போய் இப்ப சொன்ன விஷயம்தான் பொய், நான் வராத காரணம் வேற ஒரு காரணம் சொல்லலாம் அளவிற்கு அந்த பனு சலிமா கோத்திரத்தாரெல்லாம் சத்தம் போடுறாங்க. நீங்க ஏதாவது பொய் சொல்லி அல்ல ஒரு ரசூல் உங்களுக்காக என்ன செஞ்சிருப்பாரு, பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாருல்ல, இப்படிதான் சொல்றாங்க. சொல்லும் பொழுது கஅப் இப்னு மாலிக் மனம் தளராமல், என்னை போன்று யாராவது உண்மை சொன்னவர்கள் இருக்கின்றார்களா, எனக்கு முன்னாடி யாராவது வந்து நான் போரில் கலந்து கொள்ளாததற்கு எந்த ஒரு காரணம் இல்லை என்று உண்மை சொன்னவர்கள் யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்கும்போது 2 தோழர்களுடைய பெயரை பனு சலிமா கோத்திரத்தால் சொல்றாங்க. ஒரு நபி தோழர் முராரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 நபி தோழர்களும் உண்மையை சொன்னார்கள்.
இவர்கள் யார் என்றால் பத்ர் போரில் கலந்து கொண்ட நபி தோழர்கள். இதை கேட்டேன்னு அவருக்கு ஒரு ஆறுதலும் மன மகிழ்ச்சி. ஓ, நம்மளை போல 2 தோழர்கள், அதுவும் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபி தோழர்கள் உண்மையை சொல்லியிருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தோஷமும் ஆர்வமும் அந்த கஅப் இப்னு மாலிக் அலிக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்போ என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அல்லாஹ்விடமிருந்து வகை செய்தி வரும் வரைக்கும் காத்திருக்கலாம். அப்போ மக்கள் எல்லாம் கஅப் இப்னு மாலிக் அலியுடன் பேசுவதற்கு மறுக்கின்றார்கள். அப்போ அந்த வேதனையோடு அந்த பகுதியில் உலா வந்துகின்றார்கள். அந்த 2 நபித்தோழர்களும் அழுது கொண்டே இல்லத்தில் தங்கி விடுகிறார்கள் வீட்டிலே. ஆனால் இவர் இளமையாகவும் உடல் வலுவாகவும் இருப்பதன் காரணமாக பள்ளிக்கு வர்றாங்க, தொழுகை நடத்துகிறாங்க, கடை வீதிக்கு போகிறாங்க, மற்ற காரியங்களாக செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அவர் சொல்கிறாருன்னா, இந்த பூமியே என்னை விட்டு விலகி போனது போல, எங்கேயோ வாழ்கிறேன், எங்கேயோ வாழ்வது போல், எனக்கு இந்த உலகமே அந்நியமாகி விட்டது போன்று எனக்கு தோணுச்சு. அப்படி இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுவேன், மெதுவாக அந்த வாயிலே வலைக்கும் சலாம் சொல்லிட்டு முகத்தை திருப்பிடுவாங்க. அவ்வளோ வேதனையாக நான் வாழ்ந்தேன். கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் 3 நாள் அல்ல, 50 நாள் இவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று வகை செய்தி வருவதற்கு 50 நாள் ஆனது. கிட்டத்தட்ட 40வது நாளில் ஒரு தோழர் கஅப் இப்னு மாலிக் அலியை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு சொல்றாங்க, நீங்கள் உங்களோட மனைவியை நீங்க விட்டுறணும், தள்ளி வைக்கணும்னு சொல்றாங்க. கஅப் இப்னு மாலிக் தலாக்கு விட்டுறணுமா? அதுக்கு தயாரா இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல உங்க மனைவி கூட இல்லறத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது, விலகி இருக்குன்னு சொன்ன உடனே அதுக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய மனைவியை தாய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைத்து போட்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 40வது நாள்ல அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வரும் வரை உன்னுடைய தாய் வீட்டில் நீ இரு, அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வந்த பிறகு நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன். அப்ப 40 நாள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் மற்ற மக்கள் பேசாத சூழ்நிலை இருந்தும் கூட அந்த 40வது நாள் கூட எப்படி இருக்கிறாங்க, மனம் தளராமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை செய்தி மூலியமாக என்னுடைய பிரச்சனை சம்பந்தமாக தீர்ப்பளிப்பான் என்ற நம்பிக்கையுடன் கஅப் இப்னு மாலிக் அலி அவர்கள் அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு வாழ்ந்தார். அப்ப பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு கடிதம் வருது. கஅப் இப்னு மாலிக் அலி விசாரிச்சு என்ன சொல்றாங்க, கஅப் இப்னு மாலிக் அலி யார் என்று விசாரிச்சு, இந்த மாதிரி நடந்த சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், நீங்க பேசாம எங்க நாட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கண்ணியத்தையும் நான் எங்க நாட்டில் தர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கஅப் இப்னு மாலிக் அலி, என்னடா இதோட இருக்கக்கூடிய சோதனை பெரிய சோதனை இருக்குது, அதை விட ஒரு சோதனையா இருக்குன்னு சொல்லிட்டு கடிதத்தை கிழித்து நெருப்பில் போட்டு விட்டார். பின்பு கஅப் இப்னு மாலிக் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலியமாக வகை செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளினார். அவருடைய பாவம் 3 பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அத்தௌபால இருக்கக்கூடிய செய்தி, குர்ஆன் வசனம். அப்ப அந்த செய்தியை கேட்ட உடனே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், என்ன ஒரு சோதனை துன்பம் கஷ்டம் வந்தாலும் நாம் ஆழமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உதவி செய்வான் என்று ஆழமாக நாம் நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும். இப்படி ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவான் என்று கூறியவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறை திருக்குறளை 2வது அத்தியாயத்தில் சொல்கின்றான், ஃபதுகுருனி அது குறுக்கும், எனவே என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நம்மளுடைய சகோதர சகோதரிகள் பெரும்பாலும் எப்படி பார்க்கிறோம் என்றால், தான் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டார்கள் என்றால், சிரமத்தில் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் உடனடியாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் நேர்ச்சி செய்யுங்க. பிரச்சனை சிக்கி கொண்டவுடனே சொல்லக்கூடிய சகோதரர்கள், இந்த பிரச்சனையில் இந்த நோயிலிருந்து நான் விடுவ இறைவா, இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்றினீங்கன்னா நான் ஒரு 100 ஏழைக்கு சாப்பாடு வாங்கி தரேன், அல்லது ஒரு ஆடவோ மாடவோ குர்பானி கொடுத்துட்றேன். எப்போ பிரச்சனை சிக்கினதுக்கப்புறம். இப்படி பல சகோதரர்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நேர்ச்சை செய்யலாம். ஆனால் நேர்ச்சை என்பது தன் உடலை தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதோ தனக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு நேர்ச்சை செய்யக்கூடாது. ஏன்டா ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள், வெயிலே நிற்கிறாரு, யாரிடம் பேசாமல் மௌன விரதம் இருக்கிறாரு, நோன்பு வச்சிருக்காரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் இவர், எதுக்கு இப்படி நிற்கிறாரு? இவர் நேர்ச்சை செஞ்சிருக்கிறாரு. என்னென்ன வெயிலே நிற்கக்கூடியவராகவும் நின்றுட்டே இருப்பேன், மௌனமாக இருக்கக்கூடியது, நோன்பு வச்சிருக்காரு. அவரை நிழலுக்கு வர சொல்லுங்கள், அமர சொல்லுங்கள்,
அவரை பிறரிடம் பேச சொல்லுங்கள், நோன்பை மட்டும் என்ன செய்யுங்கள், கடைபிடிக்க சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நேர்ச்சை செய்யலாம். ஆனால் அந்த நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சை செய்ய வேண்டுமே தவிர தனக்குத்தானே சிரமத்தை ஏற்படக்கூடிய நேர்ச்சை செய்யக்கூடாது. இதில் குறிப்பான விஷயம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நேர்ச்சை செய்வது நன்மையோ தீமையோ அது முற்படுத்தி விடாது. நம்ம நேர்ச்சை செய்வது மூலியமாக நன்மையான காரியமோ தீமையான காரியமோ முற்படுத்தி விடாது, எதுவும் நடக்க போறதில்லை. கெஞ்சர்களிடம் இருந்து பொருளாதாரம் வெளிப்படுமே தவிர வேற நேர்ச்சை மூலியமாக வேறு எந்த பலனும் அடைய போவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நேர்ச்சை செய்யக்கூடிய விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஆர்வம் ஊட்டவில்லை. எல்லாம் நேர்ச்சை செஞ்சுக்க கஷ்டமா, நீங்க நேர்ச்சை பண்ணிக்கிங்க, அப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஆர்வம் ஊட்டவில்லை. முடிந்த அளவுக்கு நேர்ச்சை செய்தோம் என்றால் உடனடியாக நிறைவேற்றி விட்டு நேர்ச்சை செய்யக்கூடிய விஷயத்தை தவிர்த்து கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனக்கு இது நடந்தனா அது செய்யறேன், அது நடந்தா இது செய்யறேன். அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன். அப்ப நம்ம நோய்வாய் ஒரு பிரச்சனை கஷ்டத்தை சிக்கிட்டோம் என்றால் தொழுது இறைவனிடம் பிரார்த்தனை செய்துதான் நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் உதவி வேண்டுமே தவிர இதிலிருந்து விடுபட்டால் நான் அதை செய்கிறேன், இதிலிருந்து விடுபட்டால் நான் இதை செய்கிறேன் என்று நேர்ச்சை செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம். 2 சிறுவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள், சின்ன பசங்க. இன்னொரு சிறுவர்கள் ஒரு 14 வயது மதிக்கத்தக்க 2 பேர் நண்பர்கள் தோல் கை போட்டு வர்றாங்க. அந்த 2 பேர் சண்டை போட்டு பார்க்குறாங்க. அந்த 2 பசங்க, ஒரு பையன் சண்டை போடுறது ஒரு பையனோட தம்பி, இன்னொரு பையன் வந்து மாமாவோட பையன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. தடுக்க போனவங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்ட உடனேயே ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை அடித்து தலையில் காயமாயிருது. வெறும் கையில் தான் குத்துறான், உள்ளடி விழுந்துருது. அப்போ மருத்துவமனை கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது உடனடியாக நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க, இங்கே இந்த ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய வசதி இல்லைங்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூரில் கோவை மெடிக்கல் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னா உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேணும் என்று தகவல் சொல்கிறாங்க. சும்மா சின்ன பசங்க அடிச்சுக்கிட்டது தான், கல் எடுக்கலை, செவுத்துல கையில், வெறும் கையில் அடித்தது. இப்படி விபரீதமான ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அந்த குடும்பத்தில் அடிபட்ட சகோதரனுடைய குடும்பமும் தௌஹீது சிந்தனை உள்ள குடும்பம், அடித்த பையனுடைய குடும்பமும் அந்த பையனும் தௌஹீது சிந்தனை உள்ள குடும்பம். 2 பேருமே தௌஹீது சிந்தனை. 2 பசங்க நல்ல அருமையான பசங்க. ஒருவன் குரானு கிராத்து அழகா ஓதுவான், இன்னொரு பையன் 14 வயசுல பயானே பேசுவான், ஜும்மா பயானே பேசுறான். இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துருது. அப்ப அந்த மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அவங்க உறவினர்கள்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க, வந்து பார்க்குறாங்க. அடித்த பையனை சாப விடுறாங்க. ஆனால் அவருடைய தந்தை சாப விடாதீங்க, அந்த குடும்பத்தை பற்றி தெரியும், அந்த பையனை பற்றி எனக்கு தெரியும், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, தவறுலாம் நடந்துச்சு, சாப விடாதீங்க என்று அந்த தந்தை பொறுமையாக இருந்தார். நம்முடைய பசங்களுக்கு சின்ன ஒரு அடிபட்டுருச்சுன்னா எந்த அளவுக்கு சண்டைக்கு போவோம், எந்த அளவுக்கு கோவப்படுவோம். வாழ்வா சாவா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணார். அப்போ கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் மருத்துவமனையில் இருந்து கூட பொறுமையாக இருந்தார், சகிப்புத்தன்மையோடு இருந்தார். ஒரு வார்த்தை கூட அடித்த பையனை பேசலை. அந்த சைடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடித்த பையன் அழுகிறான், சிறுவர் ஜெயிலில் என்னைய போட்டுருவாங்களா, தெரியாமல் பண்ணிச்சு அப்படின்னு அவன் கதறான். அப்போ அங்கே சொந்தக்காரெலாம் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அந்த சொந்தக்காரர் அந்த நபர்கிட்ட சொல்கிறார், எப்படி அடிபட்ட தந்தை உறுதியாக பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருந்தாரோ இந்த தந்தையிடம் வந்து எல்லாம் வந்துடுறாங்க. வந்து என்ன செய்ய, நீங்கள் நேர்ச்சை செஞ்சுருங்க, அந்த பையன் பொழைச்சி வரணும், பொழைச்சி வந்தால் நீங்கள் அநாத ஆஸ்பத்திரிக்கு நான் சோறாக்கி போடுறேன், குர்பானி கொடுக்குறேன், நேர்ச்சை செய்யுங்க. அந்த சகோதரர் நான் நேர்ச்சை செய்ய மாட்டேன், ஏன்னடா இப்போ நான் பிரச்சனையில் இருக்கிறேன், என் மகன் பிரச்சனையில் இருக்கிறான், என் குடும்பம் பிரச்சனையில் இருக்குது. ஆனால் நான் பிரச்சனை இல்லாத போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக நான் ஏதோ ஒரு நற்காரியம் செஞ்சிருப்பில்ல, 1 ரூபானா 1 ரூபா, 10 ரூபானா 10 ரூபா, அல்லாஹ் இதற்கு உண்டான கூலியை தருவான் என்று நற்காரியம் செஞ்சிருப்பில்ல, அதை நான் முன்வைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும். நம்ம பிரபலமாக கேட்ட செய்தி தான், அந்த குகையில் 3 நபர் சிக்கிக் கொள்வார்கள். எதை முன்வைக்கிறாங்க, நான் வந்தேன்னா ஆடை நான் குர்பானி தர்றேன், என் பொருளாதாரத்தை கூட தான தர்மம் செய்யணும்னு சொல்ல கிடையாது. என்ன சொல்றாங்க, இறைவா என் தாய் தந்தை பசியோடு இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு உணவு கொடுக்காமல் என் பெற்றோருக்கு உணவு கொடுத்த பிறகுதான் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு உணவு கொடுப்பேன். எதை முன் வச்சாங்க, அந்த 3 நபர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களை முன்வைத்ததன் காரணமாக அந்த குகை விளக்கப்படுகிறது. அப்ப நம்ம எந்த பிரச்சனையிலும் எந்த சிரமத்தில் சிக்கிக் கொண்டாலும் நேர்ச்சை செய்வதை தவிர்த்து விட்டு அல்லாஹ்விடம் நாம் செய்த நற்காரியங்களை நினைவு கூர்ந்து, இறைவா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுபடு என்று ஆழமாக நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று கூறியவனாக
எனது ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.